நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்போ வருவாங்க, அவங்க கூட நம்ம எப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இந்த அக்கா வந்தால் நல்லா இருக்கும், நல்லா ஜோக் அடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நல்ல 4 வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கோம் இல்லையா? இப்படி தான் ஆண்டவர் வந்து எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கார். அந்த ஜெபம்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதுங்க. புலம்பல் 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 அதெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்துக்காகவும் ஏற்றுக்கிட்டார். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனாமி நடந்துச்சு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்து போனாங்க, எத்தனையோ விக்கினங்கள் ஆபத்தையோ உயிர் போகுது. பரலோக ராஜ்யத்தில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, உலகத்தை இருந்தால் பாருங்கள் 5000 பேர் ஒரே நேரம் செத்து போயிட்டாங்களேன்னு அழுதாங்களா? இல்லை, அந்த துதி அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் அதுதான் சொல்லுவார், உன் வேலை துதிக்க வேலை, உன் வேலை மகிழ்ச்சியாக இருக்க ஒரே ஒரு வேலை தான். அதை என்னதும் பண்ணாத. நல்ல கவலையும் நீ பட வேண்டாம், கெட்ட கவலையும் பட வேண்டாம். மார்த்தா என்ன கவலை தான் பட்டா? நல்ல கவலை தான். ஏசு இருந்தார், அவருக்கு தானே சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா தங்கச்சிக்காரி போய் ஃபுல்லாகவே போய் உட்காந்தாச்சு, நல்ல கவலை தான் பண்ணார். ஆண்டவர் என்ன மெச்சிக்கிட்டாரா? நல்ல பிரியாணி பண்ணி கொடுத்துருக்க, நல்ல பாயாசம் நல்லா இருந்துன்னு மெச்சிக்கிட்டாரா? ஏன்னா அவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் பாதத்தில் வந்து இருக்க மாட்டாளான்னு பார்க்காரு. அவளை தான் வேலை பார்க்குறதுன்னு காணாமல் கம்ப்ளைண்ட் வேறு வந்து சொன்னான். ஆண்டவரை பாருங்கள், இவள் எப்பவும் உட்காந்துக்கிட்டே இருக்கா, இவளுக்கு என்னையை குறித்து இதே இல்லை. ஆண்டவர் அவளை மெச்சிக்கிடலை, பக்கத்தில் இருந்தவளை தான் மெச்சி கொண்டார். என்ன சொன்னார்? தேவையானது ஒன்றே. மரியாள் நல்ல பங்கை அந்த நல்ல பங்கு தான் அவருடைய சமூகத்தில். இது உங்களுக்கு ஆவியில் விளங்கும்னு நான் சொல்லுவேன். எல்லா வேலைகளும் நம்ம பார்க்கணும், வேலைகளை பார்க்கக்கூடிய கிருபைகளை தாரது அவர், நல்ல திட்டங்களை தாரது அவர். குடும்பம் யார் கையிலையும் போய் என்ன செய்யக்கூடாது, இறைஞ்சக்கூடாது. நான் ஆண்டவர் சமூகத்திலே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீ தான்னு சொல்லி நீங்கள் நல்ல ஒரு தீர்மானம் புது வருஷத்தில் எடுங்க. கடன் வாங்க மாட்டேன், கடன் வேணா நான் கொடுப்பேன், யார் கைக்கு கீழே என் கை என்ன செய்யாது, இப்படி போய் ஏந்தாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த மாதிரி நம்ம உழைக்கணும், அது வேறு. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய புத்தியை தருவார், ஞானத்தை தருவார், திட்டங்களை தருவார். நீ இப்படி செய்யின்னு சொல்லி குறிப்பிட்ட காரியத்தை தருவார். நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் நிறைய பணம் எங்கேயோ இருக்கும், எப்போமோ போட்ட பணங்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் வெளியே வைக்க ஞானத்தை எப்போ வரும்? அது அமைதியாக இருக்கும்போது தான். அமைதியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பேச முடியும். ஒரு கப்பு தண்ணி இருக்குது, குழு குழு குழுன்னு கலங்கி இருக்குது, முகம் தெரியாது. அதை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த குழுகுழுப்பெல்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா நமது முகமே தெரியும். இது போல தான் நம்ம இருதயம் கலங்கி குழம்பி இருக்கும்போது ஆண்டவர் என்ன 1000 பேசினாலும் நம்ம காலத்தில் ஏறாது. புது வருஷ தீர்மானம் ஆகிடுங்க, என் இருதயத்தை எந்த சூழலுக்கும் நான் குழம்புவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னதாவுமே இருந்துட்டு போட்டுமே, உயிரே போகிற காரியமாக இருக்கட்டுமே, நான் இடம் கொடுக்கவே, கை போனாலும் சரி கால் போனாலும் சரி, இருதயத்தில் நான் யாருக்கும் கலங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்ன வந்து உடனே உடையா இதான் அவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு எனக்கு செலுத்திடு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் போய் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். நம்மளை எடுத்து நம்ம ஒவ்வொருவர்கிட்ட இருந்து இப்போ நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் கொடுக்க விதைகள் 100 மடங்கு எல்லாரும் என்ன செய்யணும், பலன் தரணும். எனக்கும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 100 மடங்கு பலன் வேணும். நம்ம வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் இருக்கா? எவ்வளோ வசனத்தை கேட்டிருக்கோம், அதிகம் கேட்டவங்கள்ட்ட அதிகம் கணக்கு கேட்பார். கேட்டுட்டு ஒன்றுமே பயன் இல்லாதபடி எத்தனையோ வசனத்தை கேட்டாச்சு. அப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னையிலேருந்து அந்த வசனம் என்ன செய்யணும் பண்ணணும். இப்போ எடுத்த தீர்மானங்களை அப்பப்போ எடுத்து ஞாபகப்படுத்திக்கிடணும். நான் வந்து என்ன செய்வேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் இருப்பேன், நான் மன மகிழ்ச்சியாகத்தான் நான் இருப்பேன், என்ன வந்தாலும் சரி துக்கப்பட மாட்டேன், நல்ல கவலையும் பட மாட்டேன், கெட்ட கவலையும் பட மாட்டேன். அவர் எல்லாம் நம்ம என்ன செய்தோம், ஆத்ம பாரங்கிறதுல நம்ம காரியத்தை ஒன்றுமே பார்க்கதே இல்லை. நம்மளுக்குள்ளே 1008 கவலைகளை வச்சுக்கிட்டு இல்லாத ஒன்றை பாரப்பட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணணும். தேவையில்லாத கவலையை நம்ம இருதயத்துக்குள்ளே தூக்கி போடவே கூடாது. ஆத்ம பாரங்க பேர்லையும் தூக்கி போடக்கூடாது. அவர் எல்லாருடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கார், அவர் எல்லாத்தையும் சிந்திருக்கார், ரத்தத்தை சிந்தியிருக்கார். அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக என்ன செய்யணும்,
இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எனக்கு அவ்வளவு போதும்னு சொல்லி நம்ம அவர் கையில் இருக்கும்போது தேவன் நம்மளை நிரப்புவார். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? 12:2 உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்போது அதில் வந்துச்சுதார் முதல் வசனத்தில், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது வந்து பெரிய காரியம் இல்லை. நம்ம என்னதெல்லாம் நமக்குன்னு கொஞ்சம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? என்னுடைய சொந்தம், என் காரியம், என் வீடு, நான் சம்பாத்தியம் பண்ணது, இது என் பிள்ளை, எனக்குரியது, இதை தான் சொல்கிறார். எனக்கு சொல்லுவாங்க தனக்குன்னு இல்லை பதக்குன்னு தனக்கு சேர்த்து வைப்பாங்களாம். அதை மாதிரிப்பட்ட காரியம் தனக்குன்னு வச்சுருக்கதை துரத்திக்கு போட்டுட்டு நான் காட்டுத பாதைக்கு வா, லகுவாகு, என் சுமை லகுவானது, என் நுகம் மெதுவாக தான் இருக்கும், நம்ம கனமே கிடையாது, அதை நீ எடுக்கவா. இந்த சுமை இப்போ நீ கையை உயர்த்த சொன்னால் எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிங்க. என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டிக்கு, என் கணவர் இப்படி இருக்கார், எனக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனை, எனக்கு இப்படி ஒரு பெரிய நோய், என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, இப்படி ஒவ்வொரு கதையை சொல்லி அந்த காரியத்தை துரத்திக்கு போட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்க கர்த்தர் இடத்துல வா. இந்த நேரத்தில் விட முடியாட்டா கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட லௌகீக கவலைகள் எல்லாத்தையும் துரத்திக்கு போட்டுட்டு உங்களை நோக்கி லகுவாய் ஓட கிருபை தாங்கப்பா. நம்ம கையிலையும் கால்லையும் கண்ட மாதிரி இழுத்துக்கிட்டு பிசாசு பண்ணுது அம்புகளெல்லாம் எய்துக்கிட்டு, உங்களுக்கு தெரியாதுக்கா என் இருதயத்துக்குள்ள தினமும் நொந்து அழுது சாகுதேன். இந்த வார்த்தை என்னைய கேட்டுட்டாங்க, இந்த வார்த்தை என்னைய கேட்டுட்டாங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க அன்றைக்கே போயாச்சு. இவங்க அந்த வார்த்தையை நல்லா பேணி அதுக்கு உரை போட்டு பத்திரமாக இருதயத்துக்குள்ளே தூக்கி வச்சு அது நல்லா குத்தி நல்லா காயப்படுத்தி அது செப்டிக் ஆகி அது சலம் வச்சு அதான் காணும். இன்றைக்கி ஆண்டவர் அந்த சுகத்தெல்லாம் கொடுக்க விரும்புகிறார். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியை தேற்றும் நல்நாது போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதை ஆவதே இல்லை. ஆஹா, அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதை ஆவதே இல்லை. ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆட்சி இது உங்க கன்வென்ஷன் கீதத்தில் பாட்டு தெரியாதா? கன்வென்ஷன் கீதத்தில் கொஞ்சம் நல்லா பாடுங்கண்ணே தம்பி. இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் நல்ல பாட்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடலின் சத்தம் தொனிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியே தேடல்லாது போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதை ஆவதே இல்லை. ஆஹா, அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதை ஆவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குபலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குபலிக்கும். கர்த்தர் உங்களை குறித்து, என்னை குறித்து, சபையை குறித்து என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ அத்தனை வாக்கு தத்தங்களும் என்ன செய்யும்? பலிக்கும். ஆறாத இருக்க காயங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்திலே சொல்லுங்கள், ஆமாம் ஆண்டவரே, என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியலை, என் மாமியாரை மன்னிக்க முடியலை, மருமகனை மன்னிக்க முடியலை, மருமகா சொன்னது என்னை ரொம்ப துக்கமாயிட்டு, எனக்கு ரொம்ப மனநோவாக இருக்கு ஆண்டவரே, என்னை தாங்க முடியலை அப்படின்னு நம்ம வச்சுருக்கதெல்லாம் இந்த நேரத்தில் இப்போவுமே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? போய்கிட்டே இருக்கணும். இது ஏதோ ஒரு செய்தி, எப்படா முடியும், எப்படா போவோம், என்னடா சமையல் பண்ணுவோம், சரி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்ம இப்படி மாற்றப்பட்டுட்டோன்னா
நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களாம் 100% நம்மளுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். நம்ம எங்கே போயிடுவோம்? அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் தான் சொல்றார், மேலே ஏறி வா, பரலோகம் திறந்திருக்க கண்டேனுங்க யோவான். உடனே பார்த்த உடனே மேலே ஏறி வா. அப்போ எப்போ நம்மளுக்கு திறந்திருக்க வானம் தெரியும்? யோவான் 1:51 சொல்லுவார். யாரை பார்த்து? நாத்தான் வேலை பார்த்து சொல்லுவார், என்னது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்கிறதையும் பார்ப்பேன். வானம் என்ன செய்யுமா? திறந்துருக்குமா. அன்னைக்கு யாக்கோபு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் காட்டினார். என்னது? யாக்கோபுக்கு பெத்தேல்னு பேர் வச்சான். ஒரு கல் தான் தலையில் வச்சு தூங்குதான், அநாத போல தூங்குதான், அண்ணன்ட்ட ஏமாற்றிட்டு ஓடுதான், கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் ஆண்டவர் ஏன் நேசிக்காருன்னா, போகிற இடத்துலலாம் தொழுகிறான். அவனே சொல்கிறான், நான் கோலும் கையுமாக வெறுமையாக வந்தேன், 2 பரிவாரங்களோடு திரும்ப பண்ணினார்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? கோலும் கையும் மட்டும் இல்லை, ஒரு குப்பி எண்ணெயும் கையில் கொண்டுட்டு போகிறான். அந்த வெறுமை அவன் அந்த எண்ணெயை சொல்லலை. அந்த எண்ணெய் அவனுக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த அபிஷேக எண்ணெய் இருக்கணும். சூப்பர் நேச்சுரல். அதான் நம்மளுக்கு மெடிசின். நம்ம சகரியால் பார்க்கும், வானத்திலிருந்து பொன்னிற குழாய்களில் என்ன வந்துச்சான்? அந்த இறங்கி வந்துச்சான். அது என்னது ஆண்டவரேன்னு கேட்பாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள்னு சொல்கிறார். அந்த அபிஷேகம், அந்த யாக்கோபு அந்த எண்ணெயை கையில் என்ன செஞ்சிட்ருக்கான்? கொண்டு போய் அந்த கல்லின் மேல் வார்க்கான். அந்த இடத்த தான் பெத்தேல்னு பேர் வைக்கான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்க நம்ம வீட்டிலையும் என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். தேவதூதர்கள் அன்னைக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்களா? வரலையா? வந்தாங்க. யாரோ நினச்சாங்க, வரவேற்றாங்க, வந்தாங்க. இன்றைக்கும் கேளுங்க, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு உமக்கு பிரியமானவங்க, உமக்கு சித்தமானவங்க தான் வரணும். தேவதூதர்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். சண்டை பிடிக்கவங்க, முறுமுறுக்கவங்க, எங்கள் விசுவாசத்தை கெடுக்கவங்க உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது எப்படி தான் போகணும்? எங்கிட்ட இருக்க துதியின் அபிஷேகம் அவங்க மேலே இறங்கித்தான் போகணும். அந்த இருள் எங்களை என்ன செய்யக்கூடாது? பற்றக்கூடாது. அப்படி நம்ம கேட்கணும். மற்றவங்களை குறைச்சி, ஐயோ நான் நல்லா இருந்தேன், இவங்கிட்ட போய் சேர்ந்தேன்னா நான் குட்டிச்சுவராக போனேன். நீ குட்டிச்சுவராக இருக்க எல்லாரையும் கர்த்தர் கூப்பிடுதாரு. நான் பெரிய மதிலாக உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன். உன் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை நான் கட்டளையிட நான் விரும்புதேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுக்கு அந்த சமாதானம் வேணுமா வேண்டாமா? அந்த சமாதானம் தான் வேணும். அந்த கிருபை தான் நமக்கு வேணும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா, அப்போ தான் நம்மளுக்கு பைபிள் வாசிக்கிறது ஒரு பெரிய பேடனாக இருக்காது. புது வருஷத்தில் தீர்மானம் போடுவோம். இந்த வருஷத்தில் அப்படி எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? ஒரு தடவையாவது நான் பைபிளை வாசிக்கணும் எத்தனை பேர் தீர்மானம் போட்டிருக்கீங்க? நிறைய பேர் போட்டிருக்கீங்க. இது நம்மளுக்கு பாரமான காரியமாக இருக்காது. எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசையாக இருக்கும். சில சமயத்துலலாம் நான் உட்காந்தேன்னா நிறைய ஒரு புக்கே ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நேரம் போகிறதே தெரியாது. ஒரு நாளுக்கு ஐயோ 20 அதிகாரம் வாசிக்கணும்னு தான் நினச்சோம், ஐயோ எப்படி போச்சு தெரியாது, போயிடும். அது மாதிரி நமக்கு சில சமயம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். 2 இட்லி தான் சாப்பிடுவோம். சில வீடுகளுக்கு போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம். இது போல தான் தேவ வசனத்தை அப்படி நம்ம பிரியமாய் நம்ம உட்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அந்த வேறு பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிரசன்னத்தை நம்ம அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிடுது தான். சப்போஸ் நம்ம விட்டுட்டா கூட நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்படியே பண்ணணும். அதான் நான் சொன்னேன், ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆண்டவருடைய நாமம் என்ன பேரா? ஊற்றுண்ட. அவர் ஆல்ரெடி நம்ம வருதுக்குள்ளே ஊற்றிட்டார். இது எதில், இந்த வசனம் எதில் இருக்குது? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பெர்ஃப்யூம் போர்ட் அவுட். பெர்ஃப்யூம் போர்ட் அவுட். பெர்ஃப்யூம்னு என்னது? பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கியான்னு கேட்போம்ல. சென்ட் என்ன செய்தாச்சான்? போர்ட் அவுட்டுன்னு என்னது? நம்ம எல்லாம் எப்படி தான் அடிப்போம்? ஸ்ப்ரே. இப்போ அதுக்கு பேர் ஸ்ப்ரே தான், கொஞ்சம் தான் போட்டு அடிக்கும். அவர் என்ன செய்தாச்சான்? ஊற்றியே விட்டாச்சு. அப்போ எப்படி இருக்கும் இந்த இடம்? கம 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 கமன்னு மனம். இந்த மனம் தான் நம்ம போகிற இடங்கள்லாம் என்ன செய்யும்? இருக்கும். நீங்கள் சென்ட் அடித்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக சென்ட் அடிச்சிருக்கு, உண்மையிலே அடிச்சிருக்கு. அதை நீ ஆவியில் உணரும்போது தான் தெரியும். அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கும் வெளியே போகும்போது? தொட வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதில் உட்காந்து எழும்பி போகும்போதே எப்படி தான் இருக்கும்? கம 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 கமன்னு தான் மணக்க போகுது. இதுதான் அவருடைய நாமம், ஊற்றுண்ட பரிமள தைலம். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்காரு? தந்திருக்கார். ரொம்ப பிரச்சனை ஆகிட்டா இது அடுத்த டிப்ஸு. நல்ல புது வருஷத்தில் ஏசுன்னு எத்தனை முறை உங்கள் வாயிட்டு சொல்ல முடியுமோ, ப்ரனவுன்ஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவுடைய நாமத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ நீங்கள் பாட்டு தைரியமாக உச்சரிங்க.
அவர் நாமத்தை சொல்ல 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 அந்த ஸ்மெல் நம்மகிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அடிக்க ஆரம்பிக்கும். அது யாருக்கு நாத்தமாயிரும்? யாருக்கு நாரும்? இயேசு நாமம் பிசாசுக்கு நாரும். அவன் பக்கத்தில் வருவானா? இப்போ ஒரு நம்ம எல்லா பக்கத்துலேயும் கொசு இருக்குது. நம்ம என்ன செய்தோம்? கொசுவுக்கு கதவை அடைச்சி போடுதோம். அடைச்சி போட்டாலும் ஒரு சின்ன கேப் வழியாக வந்துடுது. ஒரு கொசுவை தீச்சுருளை வைக்கும். அந்த நாற்றத்துக்கும் கொஞ்சம் நேரம் விழுந்துட்டு அதை ஆஃப் பண்ணோடனே எழும்பிடுது. பிறகு ஒரு பேட் வச்சுருப்போம். பேட்டை வச்சு தட்டு 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 தட்டுன்னு தட்டுதும். அப்படி இருந்துமே ஒன்று ரெண்டு அலையுது. இது போல தான் பிசாசு இதை விட ஷார்ப். அவன் ஒரு ஒரு உணர்கட்ட ஒரு கிட்டத்தட்ட நாய். அவன் வந்து என்னென்ன சூடு சொரணையே அவனுக்கு கிடையாது. அப்பாலே போன்னு சொல்லியாச்சு. அவன் என்ன செய்தான்? பின்னாலே பிடிச்சிக்கிட்டே அலைவான். எங்கேனாலும் சரி அப்படி எங்கேயாவது விழ தள்ளிடலாம், என்னதாவது பண்ணிடலாம், இவங்களை என்ன பண்ணலாம், அவங்கள எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி 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 தருவான். அப்போ நம்ம இது வந்து அதனால தான் நமக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம என்ன, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு யார் சொன்னா? பவுல் சொன்னார். அதான் இன்றைக்கி அந்த தந்திரங்களெல்லாம் நம்ம படிக்கும். அவனை வகை வைக்கவே கூடாது. அந்த ஒரு எப்படி இந்த ஆல் அவுட்டோ அதுதான் இயேசுங்க பேர் அவனுக்கு ஆல் அவுட். ஆள் அவுட் ஆக்கி விட்டுரும். அவன் நம்மகிட்ட வர முடியாது. நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த நீட்டாக இருக்குது இந்த சர்ச், எல்லா பக்கத்துலேயும் பாம்பு கிடக்கு, இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் புஷ்ஷாக இருக்குது, இருக்குமா இல்லையா? பார்த்தா கட்டாயம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கா இல்லையா? இல்லை, இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல இந்த இடத்துல இருக்கா இல்லையா? இல்லை. இது போல தான் பிசாசு எங்கேயும் இருக்கலாம். என்கிட்ட, என் வீட்டில், என் பிள்ளைகள்கிட்ட, என் ஊழியத்தில், என் காரியத்தில் தலையிடவே முடியாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அடித்து சொல்ல முடியும். நாங்கள் அப்படி வந்தாலும் ஆல் அவுட் அடிச்சு விட்ருவோம். இயேசுவின் நாமம், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலுயா துதி அல்லேலுயா, எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடுகிறோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். எந்தன் உள்ளம் புது கண்வன் சங்கீதம் பாட்டுதான். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் என்ன பேரு? ஊற்றுண்ட பரிமள தைலம். பர்ஃப்யூம் போர்டு அவுட், ஆல்ரெடி ஊற்றப்பட்டது. நம்ம செல்லுகிற இடங்களெல்லாம் எத்தனை முறை இயேசுங்க வார்த்தையை நம்ம சொல்லுதோமோ, என்னை இது பண்ணிட்டா அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பதிலுக்கு பதில், நீ செஞ்சால் இப்படி சொன்னால் நான் அப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அதெல்லாம் சொல்லுவோம். இயேசுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியலை? காரணம் மன அமைதி இல்லாததுனால. சில காரியங்கள் நம்மளுக்கு மிஞ்சி வரலாம். சங்கீதம் 65 எடுங்க பார்க்கலாம். சில சமயத்தில் நம்மளால் மீட் பண்ணக்கூடாத அளவுக்கு அக்கிரம விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிஞ்சி வல்லமை கொள்வது போல இருக்கலாம். 7ஆம் வசனம் பாருங்கள். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். சமுத்திரம் மும்முற மாதிரி இருக்கலாம், அலைகள் இறையும், அமளியாக இருக்கும், எல்லாமோ பண்ணும், கடமுடா கடமுடா கடமுடான்னு செய்யும். எல்லாருமே உங்களை நேசித்தவங்க கூட என்ன செய்வாங்க? புறக்கணிச்சிருவாங்க. இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு ஒன்றும் முடியாது, இவங்க இப்படி தான் மோசம் பண்ணி இருந்திருக்கலாம், நெருப்பு இல்லாமல் புகையுமா, அப்படிலாம் உங்களை பேசுவாங்க. ஐயோ அக்கா நீங்கள் கூட என்னை நம்பலையா? ஆமாம், அப்புறம் எல்லோரும் இப்படி சொல்லும்போது ஏதாவது இருந்தால் தானே இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. உடனே நம்மளுக்கு வந்து என்ன செய்வோம்? போய் உட்காந்து அழுது அப்படி இருக்க மாதிரி டவுன் ஆகுத மாதிரி இருக்கும். ஆகக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? யோசித்து பார்க்கணும். அவர் நம்மளுக்கு ஞானம் கொடுத்துருக்காரு. இவங்களாம் இப்படி சொல்லுதாங்களே, இதுக்கு நான் அப்படி செய்தேனா? இல்லை. இருந்துன்னா
ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுறணும். ஆண்டவரே நான் இப்படி செய்துட்டேன். இல்லையா துணிஞ்சு சிங்கத்தை மாதிரி இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்காங்களாம். ஏசு யார்? யூத நான் பாட்டு பாடுனமே, யூதாவின் ராஜ சிங்கம் நீரே. நம்மளாம் ராஜா குட்டி. அந்த 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 தைரியம் இருக்கணும். சில சமயம் திமிர் மாதிரி தெரியலாம், சில இடத்துல திமிர் உண்டு தேவ பிள்ளைகளுக்கு. ஏன் இதில் என்ன இருக்குது? உலகம் முழுவதும் எதிர்த்து தான் நிற்கும், நம்ம மட்டும் தனியாக தான் இருக்கணும். நம்ம சொங்கி மாதிரி அதோட சேர்ந்து ஓடுகிற அந்த செத்த மீனோட மீனாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. உயிருள்ள மீன் என்றைக்கு எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஓடும். உலகம் சொல்லும் ஊர் போகிற பாதையில் போ, ஊரோட ஒத்து சும்மா போங்கும். வசனம் என்ன செய்தோ அதான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் என்ன செய்யணுமா? பிலிப்பியரில் பார்க்கணும், அப்படி தான் நிற்கணும். ரிஜிட் தைரியம். அப்போ தான் கர்த்தருக்காக காரியங்களை சாதிக்க முடியும். நீ என்ன இப்படி பண்ணுத? உன் ஊழியம் மட்டும் இப்படி இருக்குது, ஏன் அவங்களாம் இப்படிலாம் செய்யலையே? அவங்க செய்தாங்க, செய்யலை. இயேசு என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான், இதை காட்டிலும் பெருசாக செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டார். பிறகு நான் எப்படி நீங்கள் சொன்னதை மாதிரி அவங்க சொல்லுத மாதிரி இருக்கணும்? பேதுருவின் அபிஷேகம் வேறு, யாக்கோபின் அபிஷேகம் வேறு, பவுலின் அபிஷேகம் வேறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் போகிற வழி சரின்னா சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால். ஆண்டவர் வெள்ளை காக்கானா வெள்ளை காக்காவையும் ஆண்டவரால் காக்காவையும் வெள்ளையாக மாற்ற முடியும். வெள்ளை காக்கானா வெள்ளை தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி. இன்றைக்கி ஒரு அருமையான போர்ஷன் நீங்கள் வாசித்தீங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அது மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துதார். முதல் மகிமையை வெளிப்படுத்தினது எங்கே? கல்யாண வீட்டில் தான். நீங்கள் வாசித்தீங்க இல்லையா 2வது பாடமாக? அதில் என்னது? தண்ணீரை கொண்டு போய் என்ன பண்ணுதாங்க? தண்ணியுடைய விலை என்ன? ஒரு பாட்டில் தண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த தண்ணி எத்தனை ரூபா இருக்கும்? 20 ரூபா. இது அப்படி ரொம்ப காஸ்ட்லி. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பழைய திராட்சை ரசமோ அதுக்கு அவ்வளோ மதிப்பான். சில 1 லிட்டர் தண்ணி அந்த திராட்சை ரசம் லட்சக்கணக்கிலையும் இருக்குது. அப்போ அந்த 20 ரூபா தண்ணி 20 லட்சமாக என்ன செய்யுது? எப்போ? ஆண்டவர் கையில் போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய கரத்துக்கு போகும்போது. இதுதான் தகப்பன் வீடு இதெல்லாம் விட்டுட்டு போனால் என்கிட்ட இருக்கிறத அவர்கிட்ட நான் கொடுத்துருது. ஆண்டவரே இது இந்த தண்ணி தான் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை தான்ப்பா, இதுதான் என்கிட்ட இருக்குது. கால் கழுவுத தண்ணி அதுவும் கக்கா தண்ணி. அது எப்படி இருந்து எல்லோரும் காலை கழுவுறது ரொம்ப அப்படி அது என்னது டிஸ்டில்டு வாட்டராக வச்சுருப்பாங்க. சும்மா எங்கே இருந்தனாலும் ஒரு கையை கால் கழுவுத தண்ணி தான். காலை கழுவிட்டு வர்றது ஏதோ ஒரு தண்ணி குளத்துலேயோ இதிலே எடுத்து போட்ட ஒரு தண்ணி. அவர் கைப்பட்ட உடனே அதனுடைய விலை எங்கேயோ போயிடுது. உங்களது மதிப்பும் அப்படி தான். கிராமத்தில் இருக்கலாம், உங்கள் பேரை ஆண்டவர் என்ன செய்வார்? தூக்கி விட்டுருவார். நீங்கள் ஒருத்தவங்க பேரை இப்போ நம்ம சுரண்டங்க எங்கே போனாலும் சகோதரன் டிஜிஎஸ் இருந்த ஊரா நிறைய பேர் கேட்காங்க நிறைய. அதனால் நம்ம யார்கிட்டையோ என்றைக்கோ ஒரு நாள் பேசியிருப்போம், அக்கா நீங்கள் சுரண்ட அக்கா எப்படி ஞாபகம்னா இந்த டிஜிஎஸை வச்சு நம்மளை ஞாபகம் வைக்காங்க. ஒரு மனிதன் முடியும் கர்த்தரால் செய்ய முடியும். யார் தேவ பிரசன்னத்தில் இருக்காங்களோ அந்த மனம் இதை மாதிரி தான் போகும். புரியுதா? ஆக அந்த அவர் சாதாரண தண்ணியை எங்கேயோ கொண்டுட்டு போகிற மாதிரி, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த மாதிரி நம்ம செல்லுகிற இடங்கள், நம்ம சொல்லுகிற ஒரு சாதாரண வார்த்தை அவங்க வாழ்க்கையில் ஏதோ பெரிய காரியத்தை செய்யும். அதனால் எப்பொழுதும் அடுத்த டிப்ஸ் சொல்லுதேன், நெகட்டிவாக யாரையுமே பேசாதங்க. உங்கள் பிள்ளையவோ யாரையுமே பேசாதங்க. என் கூட ஒரு பிள்ளை படித்தா, அந்த பிள்ளை பேர் சொல்ல விரும்பலை. அந்த பிள்ளை எப்பவும் கையும் கால் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். 2 நாள் வருவா, பிறகு 20 நாள் லீவு போட்டுருவா. நான் ஃபிசிக்ஸு பாடம், அவளும் படித்தா ஃபிசிக்ஸ். கஷ்டமான பாடம், ப்ராக்டிக்கல் செய்யணும், அது செய்யணும். ஸ்டாஃபெல்லாம் எப்பவும் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க அவளை. நீ எப்போ அவங்களுக்கு ஏன்னா ஃபெயில் ஆயிடுவா இல்லையா, அப்போ அவங்களுக்கு ரிசல்ட்டு போயிடும். அப்போ நீ உட்காந்து படி, இல்லை நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேறு ஏதாவது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இல்லாத கிளாஸுக்கு போ, இதை நீ தூரம் மாற்றியே ஆகணும்பாங்க. அதை திட்டினோன்னா ஓடி போயிடுவாள். பிறகு அவங்க அப்பா கொண்டாந்து விடுவாங்க காலேஜில். இப்படி வந்துக்கிட்டே இருந்தாள். அப்போ நான் பார்த்தேன் எல்லோரும் திட்டுதாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்டல், அந்த பிள்ளை டே ஸ்காலர். வா நான் இந்த வாரத்தில் இருந்து முக்கியமான பாடங்களை உனக்கு 1 ஹவர் நான் உட்காந்து உனக்கு சொல்லித் தருவேன். அடுத்த வாரம் பரீட்சை வருது, இதை மட்டும் படி, நீ பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி, நீ பெரிய ஆளாயிருவ, நீ எம்ஏ முடிப்ப, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு ஏதோ எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லணுங்கெல்லாம் தெரியாது. எனிவே அந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்படும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போய் அவளுக்கு நான் கொஞ்சம் நாட்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஏதோ ஃபியூ டேஸ், அவ்வளோதான், ரொம்ப பெரிய ஹெல்ப் இல்லை.
பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அவள் வந்து ஒரு டீச்சராக இருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்காக ஊழியங்களுக்கு போகும்போது ஓடி வந்தான். ஏய் நான் ஞாபகம் இருக்கா, அது எப்படி ஒன்றே நான் மறப்பேன், ஞாபகம் இருக்குது. அப்போது சொன்னால் நான் இன்றைக்கி நீ சொன்ன மாதிரி நான் டீச்சர் ஆகிட்டேன், எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டேன், பிஎட் முடிச்சிட்டேன், இந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுதேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான். நீ படித்தே நீ எழுதியிருக்க, உடனே நான் இவ்வளோ நாள் கழித்து பார்க்க எனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம். நீ அப்போ என்கரேஜிங்கான வேர்டு சொன்ன பற்றியா, நீ பெரிய ஆளாகிடலாம் அப்படி ஆகிடலான்னு. நான் அதை தான் நான் நம்பிக்கிட்டே இருக்கேன். இவா சொல்லிட்டா அதனால் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். அந்த எண்ணம் தான். உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி உன்னை பார்த்தாச்சு, சொல்லியாச்சு. நான் இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சுது. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு வேளை தப்பே நடந்தால் கூட அவங்கள என்ன செய்யணும், நம்ம கர்த்தர் நம்மளுக்கு நம்மளே பார்த்து நம்ம என்ன வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கோமா? அழுகிறதினால் என் முகம் அழுக்கு அடைஞ்சுது, இருள் அடைஞ்சுதுன்னு சொல்லுதான். எத்தனை முறை அழுக. கர்த்தர் தாமே என்னுடைய கண்ணீரை பறிப்ப டச் பண்ணால் போதும். அது விசேஷமாக லேடிஸு கட 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 கடன்னு கொஞ்சம் 4 வார்த்தை அன்பாக பேசுனா அப்படி தான் இருக்குது. எல்லாருடைய இருதயமும் கவலை முட்டி போய் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. இது போல தான் பொய் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ்னு சொல்லது கிடையாது. மற்றவங்கள நம்ம கர்த்தர் நம்மளை பார்க்க மாதிரி நம்ம மற்றவங்கள என்ன செய்யணும், பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம பெரிய அவங்களுடைய காரியங்களை பெருசுப்படுத்த மாட்டோம். அந்த ஒரு சின்ன துரும்பையும் பெருசாக்கிக்கிட்டு இருக்க மாட்டோம், பெரியதையும் நம்ம சின்னதாக்கிட்டு. இந்த வாட்ஸ்அப்லலாம் நிறைய நெகட்டிவ் மெசேஜ் வரும். அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யாதுங்க, ஃபார்வேர்ட் பண்ணி விடக்கூடாது. அவங்களும் அறிஞ்சிக்கிடட்டுமே. அந்த அந்த ஊழியக்காரங்களாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குது, அதை கூத்தடிக்கிறது. உங்களுக்கு எது பிடிக்கலைன்னு தெரியுதா, அதோட கட் பண்ணி அதோட விட்டுருங்க. அதை போய் 4 பேர்கிட்ட கொடுத்து அது ஒரு பெரிய ஊழியம் மாதிரி ஒரு கூட்டம் செய்யுது. அந்த ஊழியம் வேண்டாம். ஆண்டவர் இது எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அதை சரி பண்ணுங்கப்பா, அவ்வளோதான். நம்ம ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், அதை மாதிரி நம்ம பாணியில் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே. அப்போந்தான் நம்ம பாத்திரம் நிரம்பி 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், படியும். இல்லாட்டி என்ன செஞ்சிடும், நம்ம ஊற்று மத்தி பேர் அநேகருக்கனால தான் கேரி தாழ்த்து வத்துன மாதிரி ஐயோ ஒரு காலம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் யார் ஒரு காலத்தில் அப்படி இருக்குனாங்களோ அவங்க இன்றைக்கி நல்லா இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், இன்றைக்கி நம்முடைய பப்ளிங் ஜாய் இருக்கா? ஆண்டவர் இன்றைக்கி எல்லாருக்கும் அதை இன்றைக்கி மறுபடியும் என்ன செய்ய விரும்புதாருன்னா, அதை ரினியூ பண்ணி விட விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். அவர் நம்ம எல்லாரும் இருதயத்திலே வச்சுருக்கிறது வற்றாத ஜீவ ஊற்றத்தான் வச்சுருக்கார். நம்ம பேரை பெருமைப்படுத்துவேன்னா நம்ம பேரை எங்கெல்லாம் பெருமைப்படுத்துவார். கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் வைப்பேன்னா கீர்த்தியாயும் புகழ்ச்சியுமா தான் வச்சுருப்பார். அவங்க பேர் கூட தெரியாதவங்கலாம் சிலர் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லுங்கள், அந்த ஊரில் உள்ள குட்டி பிள்ளை கூட கொண்டாந்து விட்டுரும். அவர் உலகத்திலே உங்கள் பேரை என்ன செய்வாராம், எனக்கு எத்தனையோ பேர்கள் இருக்காமல் எத்தனையோ பேர் இருக்கட்டுமே, உன் பேரையும் நான் பெருசு பிரபலமாக தான் என்ன செஞ்சுருப்பேன், வச்சுருப்பேன். நீ ஒன்று என்னது மறைந்து இருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சே வைக்கவே முடியாது. எவ்வளோதான் மடித்தாலும் பண்ண முடியாது. மாவை நீங்கள் மூடி வச்சுருங்க, புளிச்ச மாவு ஆப்பத்துக்கு ஆட்டி ஒரு பாத்திரத்தில் டைட்டாக மூடி வைங்க, என்ன செய்யும், தானாக நீங்கள் எவ்வளோ பெரிய மூடியை வச்சாலும் சரிதான், டமாருன்னு சொல்லி பொங்கியும். நீங்கள் பொங்கல்னால் கடைசியில் வெடித்து கூட ஒரு மாதிரி பாத்திரம்னா வெடிச்சே எரிஞ்சிடும். இதுதான் நான் யாரும் நம்மளுக்குன்னு வச்சுருக்கத மறைத்து வைக்க முடியாது. யாரையும் அவங்க என் ப்ரமோஷனுக்கு எடுத்துட்டாங்க, இவங்க என் நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்டாங்க, ஒருத்தரும் ஒலை மூடியை வச்சு மூடவே முடியாது. அவர் எல்லா மூடியையும் திறந்து அவங்க நெகட்டிவாக பண்ண நமக்கு அதை என்ன செய்வார், நம்ம பேரை இன்னும் கொஞ்சம் மேலே 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 வைக்கணும். புது வருஷத்தில் நமக்கு நல்ல பெயர்களை பெருமைப்படுத்திக்கிற தேவன் உண்டு. அதனால் அந்த அந்த அபிஷேகம் அந்த யாக்கோபுட்ட என்ன இருந்தது, எண்ணெய் குப்பியை கையில் தூக்கிக்கிட்டே போனான். அதனால தான் அவன் அவ்வளவு எத்தனை இருந்தாலும் ஆண்டவர் யாக்கோபின் தேவன் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ குறைவுள்ளவங்க, அதுக்காக குறைவை செய்ய சொல்லலை, குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களிலும் என்ற நிறைவை மட்டும்தான் என்ன செய்தார் பார்க்க. அதில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு பாருங்க, இந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸாக பாருங்கள், 167ஆம் பாட்டில் பெர்க்மான்ஸ் பாட்டு. அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவே, அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவே, ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் வற்றாத ஜீவ ஊற்று
வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டை. நீ வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டே இருங்க. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, விருந்தும் மருந்தும் நானே. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் விருந்து, நம்ம வீட்டுக்கு நம்ம தான் மருந்து, எல்லாமே நம்ம தான். யார் தான் நம்பி இன்னைக்கு உலகம் இருக்குது? தேவ பிள்ளையாகிய நம்ம நம்பி தான் இருக்கு. ராஜாக்களும் பூமியின் மேன்மக்களும் உள்ளத்தில் ஆடி போய் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குரிய தேவ வார்த்தை யார்கிட்ட இருக்குது? நம்மிடத்துல இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவாங்க. நம்ம அதை விட்டுட்டு இருளு இருளு இருளு, நம்ம ஊர் இப்படி, அந்த ஊருக்கு அதை செய்தாச்சு, நம்ம ஊருக்கு இது செய்யலை, இவங்க இலவசம் தந்துட மாட்டாங்களா? ஒரு பக்கம் இலவசத்தெலாம் தேடி அலையக்கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர். அவர் ஜீவ ஊற்றானவர். அப்பத்தையும் கல்லாக்கி கல்லையும் அப்பமாக்கக்கூடிய கர்த்தர் உண்டு. உயிருள்ள மீன் தான் விருத்தி அடையும்னு பார்த்தோம். ஆண்டவருடைய கையில் செத்த மீனும் என்ன செய்யும்? பொரிச்ச மீனும். பொரிச்ச மீன்னா செத்து போச்சு. எத்தனை நாளுக்கு முந்தி செத்துதோ? 3 நாள் பிரசவம் கேட்டிருக்கான் பையன். எத்தனை நாளுக்கு முந்தி பொரிச்சுதோ? எது கெட்டு போச்சோ நல்லா இருந்தோ தெரியாது. அதையே கெட்டதையும் நல்லதாக்கிடுவார், பொரிச்சதையும் பெருக பண்ணிடுவார். நம்ம உயிருள்ள நம்ம வாழ்க்கையை அவரால் பெருக பண்ண முடியுமா முடியாதா? ஆசீர்வாதமாகவே வச்சிருக்க முடியுமா முடியாதா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியும். நம்மளை சுற்றி நன்மையும் கிருபையும் மட்டும்தான். நம்ம ஜீவமாக அப்படி முழங்கி பேசுதோம். பிசாசு ஓஹோ நீ இந்த வார்த்தையாக பேசுத, உனக்கு அதைச்சு எதையும் திரட்டன் தான் பண்ண முடியுமே ஒழிய பறித்து கொள்ள கர்த்தர்கரம் என்மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. என் கர்த்தர்கரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர்கரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. என் கர்த்தர்கரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர்கரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. அதனால் எய்ம் ஹை. ஆண்டவர்கிட்ட நம்ம உயர்வானதை நம்ம கேட்போம். நம்ம கர்த்தர் உயர்வானவர், உயர்ந்தவர், சிறந்தவர். சிறந்ததை மட்டும்தான் நமக்கு தர விரும்புகிற தேவன் அதைத்தான் தாராரு. அப்படி தான் நம்மளை இருக்கோன்னு சொல்லி பார்க்காரு. நம்மளை மேலாக மகிமையாகத்தான் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? பார்க்காரு. அதனால் நம்ம என்னது வாளாக மாட்டோம், தலையாகும். கீழாக மாட்டோம், மேலாகும். கண்மலையின் உச்சியில் நம்மளை நிறுத்துவார். பாதியில் கொண்டு போய் என்ன செய்ய மாட்டார்? கழுகை போல உயர உயர நம்மளை பறக்க வைக்கிற தேவன் அவர். சத்துரு தேடலாம். அதாவது என்னது, பிரச்சனை வரும்போது கூடார மறைவில் ஒழிச்சு வச்சுருப்பாராம். பிரச்சனை முடிஞ்சோடனே பிசாசு இங்கே பார்ப்பானாம். முடிஞ்சால் அவர் எங்கே வச்சுருப்பாராம்? கண்மலையின் மேலே உயர்த்தி என்ன செஞ்சுருப்பாராம்? வச்சுருப்பாராம். அதனால் நீங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதங்க. அவர் நம்மளை ஒழிச்சு வச்சு பாதுகாக்க வல்ல தேவன் அவர். அறகுறையில் விடக்கூடிய தேவன் அல்ல, முற்று முடிய ரட்சிக்கிற தேவன். இந்த வருஷங்களில் 65 சங்கீதத்தில் பார்க்கும். நம்முடைய பாதைகள் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவாராம். 11ஆம் வசனம், நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதில் ரொம்ப நான் அதான் சொல்ல நிறைய பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். மிகுந்த செழிப்பாக்குதாராம். தானியத்தால் மூடி இருக்குமா. அந்த தானியம் கூட கம்பீரித்து பாடும்போது நீங்களும் நானும் கம்பீரித்து பாடுவதை தவிர வேறு நமக்கு இந்த உலகத்தில் அவர் ஒன்றுமே வைக்கலை. பாடும்போது எல்லா பாடுகளும் மறையும். அதனால் சந்தோஷமாக நம்ம இருப்போம். புது வருஷத்தை சந்தோஷமாக துவங்குவோம், முடிக்கும்போது சந்தோஷமாக முடிப்போம். யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
நம்ம அடுத்த முறை பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ பொருளாதாரத்திலேயோ எதுலேயுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த மாதிரி இருக்க மாட்டோம். சொல்லுவீங்க, நம்ம இதை விட நல்ல நிலையிலே தான் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.